அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய நீட் பிசிக்ஸ் பை அருண் அப்படிங்கிற இந்த காணொளி சேனல்ல இன்றைக்கு நாம பார்க்க போகிற கேள்வி எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள், ஆங்கிலத்தில் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிற பாடத்துல இருந்து ஒரு கேள்வி. இதுவரைக்கும் நம்ம நிறைய பாடங்கள் பார்த்திருக்கிறோம். கிட்டத்தட்ட நம்முடைய நீட் சிலபஸ்ல +2 சிலபஸ்ல இதுதான் கடைசி பாடம், சாப்டர், அத்தியாயம். சரியா சார்? இன்னைக்கு நாம பார்க்க போகிற கேள்வி 2025ஆம் ஆண்டு நீட் தேர்வில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. ஒரு 6 கொஸ்டின் வழக்கம் போல இதுல பார்க்க போகிறோம். சரியா? ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல ஒரு 7 கொஸ்டின் பார்த்திருக்கிறோம். கேள்வி என்ன சார்? டயோடுகள் D1 மற்றும் D2 உடன் கூடிய ஒரு முழு அலைத்திருத்தியின் சுற்று படத்தில் தரப்பட்டுள்ளது. இது D1, இது D2, இதுதான் முழு அலைத்திருத்தி. உள்ளீடு சைகைக்கான சமன்பாடு, இன்புட் வோல்டேஜ் ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அதுக்கான சமன்பாடு Vin is equal to 220 into sin 100 pi t volt ஆகும். எனில் t is equal to 15 மில்லி செகண்ட் எனும் பொழுது, மில்லி செகண்ட் என்ன சார் அர்த்தம்? t is equal to 15 into 10 power minus 3 செகண்ட் எனும் பொழுது இது எப்படி இருக்கும்னு சொல்லி கேட்டிருக்காங்க. D1 D2 ரெண்டுமே, ரெண்டு டயோடும் முன்னோக்கு சார்பில் இருக்கும், இல்ல ரெண்டுமே பின்னோக்கு சார்பில் இருக்கும். மூணாவது D1 முன்னோக்கு சார்பு, D2 பின்னோக்கு. நாலாவது இல்ல D2 முன்னோக்கு, D1 பின்னோக்கு. இந்த மாதிரி முழு அலைத்திருத்தியை பொறுத்தவரையில் நமக்கு தெரியும், இந்த ரெண்டு டயோடுகள் இருந்துன்னு சொன்னா நமக்கு ஏசி வோல்டேஜ் இருக்கு இல்லையா, அதாவது உள்ளீடு சைகைன்னு சொல்றோம். அதைத்தான் உள்ளீடு மின்னழுத்தம். உள்ளீடு மின்னழுத்தம் அலைத்திருத்தினாலே அது என்ன செய்யும்? ஏசி மின்னழுத்தத்தை டிசி மின்னழுத்தமாக மாற்றும். அதாவது மாறுதிசை மின்னழுத்தத்தை நேர் மின்னழுத்தமாக மாற்றும். அது எப்படி சார் மாத்துறது? அப்படி சொன்னா மாறுதிசை மின்னழுத்தம்னாலே எப்படி இருக்கும்? அதுல பாசிட்டிவ் சைக்கிள், நெகட்டிவ் சைக்கிள், நேர் சுற்று எதிர் சுற்று மாத்தி மாத்தி இருக்கும். ஆனா ரெண்டுலையுமே இருந்து வெளியில வரும் பொழுது நேர் சுற்று மட்டும் இருக்கும், எதிர் சுற்று இருக்காது. அது எப்படி பாசிபிள்? எப்படி சார் அது நடக்குது அப்படின்னு சொன்னா, இந்த முழு அலைத்திருத்தியை பொறுத்தவரையில நம்ம உள்ளீடு சைகைன்னு சொல்றோம் இல்லையா, ஏசி மின்னழுத்தம், அதனுடைய நேர் பாதிக்கு, அதாவது பாசிட்டிவ் சைக்கிள்னு சொல்றோம் இல்லையா, நேர் பாதிக்கு என்ன ஆகும்? D1 ஃபார்வர்ட் பயாஸ், ஒரு டயோடு ஃபார்வர்ட் பயாஸா இருக்கும். இன்னொன்று அடுத்த எதிர் சுற்றுல எதிர் பாதி சுற்றுல D2 பாசிட்டிவா இருக்கும். இது ஆனா நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? t is equal to 15 மில்லி செகண்ட் எனும் பொழுது எது பாசிட்டிவா இருக்கும். ஆனா ஒரு விஷயம் உறுதி, ஒன்னாவதோ ரெண்டாவதோ கிடையாது, ரெண்டுமே முன்னோக்கு சார்பு, ரெண்டுமே பின்னோக்கு சார்பு. ஆங்கிலத்துல ஃபார்வர்ட் பயாஸ், ரிவர்ஸ் பயாஸ் சொல்லுவோம். அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது ஒண்ணு முன்னோக்கு, இன்னொன்னு பின்னோக்கு தான். சரி, இதுல எது சார் பார்க்கலாம். உள்ளீடு ஏசி சைகைக்கான சமன்பாடு பொதுவாக சொல்றது V is equal to Vm sin omega t. அதான் ஏசி இன்புட் வோல்டேஜுக்கு. இந்த பாடத்துல இந்த கேள்வியில கொடுத்தது எப்படி சார்? V input is equal to 220 sin 100 pi t. அப்ப இந்த ரெண்டு சமன்பாட்டையும் கம்பேர் பண்ணோம்னா Vm is equal to 220, அது கூட நமக்கு தேவையில்லை. t is equal to 15 மில்லி செகண்ட், அதாவது 0.015 செகண்ட். அதானே? மில்லின்னா 10 power minus 3, அது அப்படிக்குள்ள கொண்டு போகணும். அப்படி வரும். அப்படி இன்னொன்னு என்ன சொன்னா, இந்த ஒமேகா இருக்கு இல்லையா, ஒமேகா it is equal to 100 pi. பொதுவா நமக்கு இந்த ஒமேகாவுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, 2π/t. அது நமக்கு தெரியும். நம்ம இதுலயே ஃபர்ஸ்ட் இயர்லயே கூட நம்ம கோணத்திசை விரல் படிச்சிருப்போம். அதான் இங்கேயும். So omega is equal to 2π/t. அப்ப இந்த 2π/t is equal to 100 pi. அப்படி சொன்னா t is equal to எவ்வளவு? சமம் இந்த பை இருக்கு, அங்கேயும் பை இருக்கு, அடிச்சிடலாம். t அந்த ஒரு சைடு கொண்டு போயிடுவோம், 100 இந்த சைடு கொண்டு போயிடுவோம். பைக்கு பை அடிச்சாச்சு. அப்ப t is equal to 100 எங்க கொண்டு வரும்போது கீழே வந்துடும், t அங்க கொண்டு வரும்போது மேல போயிடும். அப்ப t is equal to 2/100, அதாவது 1/50. that is equal to 0.02 செகண்ட். சரியா? அப்போ இந்த ஸ்மால் டீங்கிறது என்னது சார்? அவங்க எந்த டயத்துல அது ஃபார்வர்ட் பயாஸ் அந்த மாதிரி கண்டிஷன் இருக்கும், D1 D2 அது கேட்டிருக்காங்க. கேபிட்டல் டீங்கிறது என்னது சார்? டைம் பீரியட் ஆஃப் ஏசி வோல்டேஜ். அந்த ஏசி மின்னழுத்தம் இருக்கு, மாறுதிசை மின்னழுத்தம் இருக்கு இல்லையா, அதனுடைய முழு காலம், ஒரு அலையை நிறைவு செய்யும் காலம் தான் கேபிட்டல் டி. இந்த படத்துல பாத்தீங்கன்னா கேபிட்டல் டீங்கிறது தான் இருக்குது. அப்போ அந்த ஸ்மால் டீனுடைய மதிப்பு இன் டர்ம்ஸ் ஆஃப் 3t எவ்வளவு சார் பார்க்கலாம். t எவ்வளவு? இப்போ t/t is equal to 0.015, கேபிட்டல் T is equal to 0.02 படிச்சா அப்ப t/tங்கிறது 0.015 / 0.02. இன்னும் கொஞ்சம் பெருக்கி கூட பார்த்துக்கலாம். 15 / 20 அப்படின்னு அர்த்தம். 3 15 4 20.
ஸோ 3/4. அப்ப ஸ்மால் டி ஈக்குவல் டு எவ்வளவு சார்? 3/4 இன்டு கேபிட்டல் டி. அவன் சொல்றேன் அந்த ஆக 3/3 அப்ப தட் இஸ் டி இஸ் ஈக்குவல் டு 3t/4 இருக்கு இல்லையா? இந்த நேரத்தில் எந்த டயோடு முன்னோக்கு எது பின்னோக்கு அதை நம்ம பார்க்க போறோம். எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? வெரி சிம்பிள். இந்த பாத்தீங்களா, இது வந்து கேபிட்டல் டி. இந்த அலை இப்படி அப்படியே மேலே ஏறி கீழே வந்து 0 வந்து திருப்பி கீழே மேக்சிமம் வந்து திருப்பி இங்க போடல. இது வரைக்கும் எடுத்துக்கொள்ளக்கூடிய வந்து டி. அப்ப இதுல பாதி எவ்வளவு? t/2. இது வரைக்கும் டைம் வந்து t/2. இது எவ்வளவு சார்? இது t/4, இது t/2, இது 3t/4, இது t. அப்ப இந்த 3t/4ங்கிறது எங்க சார் இருக்கு? இந்த இருக்குது. சரியா? இது சைகையின் எதிர் அரை அலைக்கானது. எதிர் அரை அலை அப்படின்னு என்ன சார் அர்த்தம்? நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்னு ஆங்கிலத்துல சொல்லுவோம். நேர் அரை அலைனா பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள், இது எதிர் அரை அலை நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள். அப்ப நெகட்டிவ் ஹாஃப் சைக்கிள்ல எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, நம்ம போனதுல சொன்னேன், நம்ம முழு அலை திருத்திக்கு பார்த்திருக்கிறோம். பாசிட்டிவ் ஹாஃப் சைக்கிள் அதாவது நேர் அரை அலையில வந்து D1 பாசிட்டிவா இருக்கும், D2 நெகட்டிவா இருக்கும். ஆனா நமக்கு இங்க கிடைச்சிருக்கிறது வந்து எதிர் அரை அலை அப்படின்னு சொல்லும் பொழுது D2 பாசிட்டிவாக இருக்கும், D1 நெகட்டிவாக இருக்கும். அதாவது D2 முன்னோக்கு சார்பில் இருக்கும், D1 பின்னோக்கு சார்பில் இருக்கும். அதான் சொல்றோம் சைகையின் எதிரறைகளுக்கானது. எனவே D2 முன்னோக்கு சார்பு, D1 பின்னோக்கு சார்பு. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்ட 4 தெரிவுகளில் 4 ஆப்ஷன்களில் ஆன்சர் 4, ஆப்ஷன் 4 is the right answer. அதான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, சோ நம்ம வந்து இதான் நம்ம பார்க்கக்கூடிய கடைசி சாப்டர். இது பார்த்து முடிச்ச பிற்பாடு நம்ம அடுத்த ரவுண்டு தான் பார்க்கணும், ஃபர்ஸ்ட் சாப்டர்ல இருந்து. அதை அடுத்து பார்க்கலாம். சரி, இப்போதைக்கு நம்ம இந்த பாடத்துல, அதாவது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதுல 8வது கேள்வி இதுல பார்த்திருக்கிறோம். அதாவது எலக்ட்ரானியல் மற்றும் தகவல் தொடர்பு அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்துல 8வது கேள்வி நம்ம பார்த்திருக்கிறோம். 9வது கேள்வி அடுத்த காணொளியில் பார்ப்போம். அதுவரைக்கும் அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.